வணக்கம், உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஐம்பொன் வளையல். முதல்ல வீடியோ வந்து கண்ணாடி வளையல் காட்டினேன். இப்போ ஐம்பொன் வளையல் வந்திருக்கு, அதை மட்டும் காட்டுறேன். பாருங்கள், எல்லாமே முன்னாடி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போன மாடல் தான். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாடல் மட்டும் மாறுமா, கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இங்கே பாருங்கள், ஒரு 2-3 மாடலாக இருக்குது. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இது ரெண்டுத்துலேயும் மகாலட்சுமி தான் இருக்குது. நிறைய மாடலுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி நான் கொஞ்சம் ஐம்பொன் வளையல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுன்னு வர சொன்னேன். ஏன்னா வந்து புது புது டிசைன் வரும்ன்றனால இந்த வாட்டி தான் கொஞ்சம் நிறைய வந்தனால எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 2 பீஸை தனித்தனியாக காட்டுமா. இந்த முதல்ல இதை காட்டு, இதை காட்டிட்டு எடுத்து வச்சிரு. அடுத்தது இதை காட்டு. வளையல் செக்ஷன் மேலே வச்சதில் எனக்கு யாருக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு தான்மா சந்தோஷம். ஏன்னா கஸ்டமர் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கையில் வந்து மேக்ஸிமம் நம்ம கையில் வளையல் போடுறதில்ல ரொம்ப பேருக்கு. இங்கே வந்ததுலேருந்து வளையல் போட்டுன்னு போகிறாங்க, அது ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க வரவங்களுக்கு. இந்த வளையல்லாம் போட்டு விடும்போது அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த கடையில் என்னால் உட்காந்து எட்டி போட முடியாது. ஏன்னா கஸ்டமருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி கேப் வரும் அந்த கடையில். அது பிளாட்ஃபார்ம் கடை தான், எந்த வசதி இல்லாத கடை தானே. அதுக்காக என்ன பண்ண முடியும். அதனால் என்னால் எக்கி போட முடியாதுன்னு நான் போடாமே வச்சுருந்தேன் வளையல் யாருக்கும். இந்த கடையில் அப்படி இல்லை, நேராக மேலே வந்துடுறாங்க. மேலே வரவங்க அழகாக வந்து வளையல் போட்டுக்கிறாங்க என்கிட்ட. போட்டுக்கும் போது அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து போட்டுன்னு போகிறாங்க பாருங்கள், அதுதான் அதை விட ஹைலைட்டு. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பிள்ளைங்க. ரெண்டுமே ஒன்று தானே இது. ரெண்டாவது மேட்சிங் வளையல் பார்க்கும்போது மேலே வந்து மேட்சிங் வளையல் எடுத்துகிட்டு போகும்போதும் அதில் பார்த்து எடுக்கும் போதும் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்டரும் நிறைய கொடுக்குறீங்க. இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நன்றி மறுபடியும் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா வந்து கொரியர் ஆர்டரே எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போது கொரியர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் சந்தோஷத்துக்காக நாங்கள் எங்கள் டைம் ஒதுக்கி நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து இன்னொரு செக்ஷனும் போட்டுட்டு தான் இருக்கிறோம். மேலே ரெடி ஆகிட்டுருக்கு. அது ரெடி ஆனோன்னா அதையும் நிறைய வீடியோ எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் மேலே வந்து இந்த நட்ஸ் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, வரிசைக்கெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அது நான் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவலை சொல்லிடுறேன். இந்த வருஷ தட்டுக்குன்னு வச்சு பேக் பண்ணி கொடுப்போம் இல்லையா, பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரூட்டு, சாக்லேட்டு, மிட்டாய்ங்க, ஜெல்லி, நிறைய ஐட்டம் இருக்குது. என்னென்னமோ ஐட்டம் இருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 100 வகை இருக்குது. அது எனக்கு சொல்ல முடியல, பட்டியல் போட்டு சொல்லணும்னா மயக்கம் வந்துடும் எனக்கு. அதனால் அந்த வகையெல்லாம் வந்து பேக் பண்ணி மேலே நீங்களே போய் பார்த்து என்னென்ன வரிசைக்கு தேவையோ 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா ஐட்டமே வந்து நார்மலாக எல்லாமே வந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் நான். நீங்களே போய் எடுக்கிற மாதிரி, அப்புறம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இந்த கடைக்கு வந்தால் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அதுதான் என்னுடைய நீண்ட நாள் கனவு, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிருக்கு. காரணம் என்னென்னா கடின உழைப்பு. இந்த வெயிலில் கூட நாங்கள் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காத அளவுக்கு நாங்கள் இருக்கிற உடம்பு முடியல நிஜமாவே. நேற்று ஒரே ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இருந்தால் ஒரு நாள் தான் லீவ் எடுத்தோம். அப்போது நிறைய கஸ்டமர் கால் பண்ணாங்க, மன்னிக்கணும் அந்த காலை நான் அட்டன் பண்ண முடியல, சைலண்டில் போட்டுட்டேன். யாரும் என்னை திட்டாதீங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இப்போ கூட எனக்கு முடியாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா வெயில் தாக்கம் தான் அதிகம், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு வெயில் ஒத்துக்குவாது. அந்த கடையில் இருந்து அவ்வளோ உழைக்கும் போது அப்போல்லாம் வந்து தெரியல, ரத்த ஓட்டம் இருந்தது. அப்போ வந்து உழைச்சிட்டேன், அப்போ தெரியல. இப்போ வந்து என்னால் முடியல. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வண்டியில் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்குள்ளவே கண்ணு மூடி பிதுங்கி போகுது எனக்கு. நான் என்ன பண்ணுறது. நீங்களாம் என்னை ரொம்ப கவனித்து பேசுகிறீங்க பாருங்கள், அதுவே சந்தோஷம். அம்மாச்சி உடம்பை பார்த்துக்கோங்க, உடம்பு தான் முக்கியம், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது என் சொந்த குழந்தைங்க பேசுகிற மாதிரி, சொந்த பந்தங்கள்லாம் என்னை வந்து கவனிக்கிற மாதிரி இருக்குது. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு அதுவே ஒரு குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி, பூஸ்ட் குடித்த மாதிரி எனர்ஜி கொடுக்குறீங்க. அதாலேயே என்னால் வீட்டில் இருக்க முடியல. இவ்வளோ பேர் நமக்காக பேசுகிறாங்க, நம்மளை பார்க்குறாங்களே, அவங்களுக்காகவாது நம்ம கடையை வந்து கொஞ்சம் எடுத்து போடணுன்ட்டு
நான் உடம்பு முடியலன்னா கூட உங்களுக்காக நான் வந்துட்டு தான் இருக்கிறேன். இன்னும் வந்து நிறைய வந்துட்டே இருக்கோம். வணக்கம், நன்றி.